அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 91:7, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற, நமக்கு கொடுக்கிற இறை தூது, அது உன்னை அணுகாது என்று. அப்போது மேலே சொல்லப்பட்ட காரியம் 1000 பேரோ 10,000 பேரோ உன் கண் முன்னால் அழிவுக்கு ஏதுவான காரியங்களை சந்திக்கலாம், அழிவே நேரிடலாம். ஆனால் அப்படிப்பட்டதான அழிவு உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடியதான இடத்துல உங்களுடைய வேலைக்கு ஒலை வைப்பதற்கு எத்தனையோ பேர் எழும்பலாம். அது ஒரு பக்கம். உன்னை காட்டிலும் மேலானவர்கள், உன்னை காட்டிலும் திறமசாலி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம். சரீர பிரகாரமாக பலசாலியாக இருப்பாங்க, அவங்களுக்கே நோய் வந்து இறந்துருப்பாங்க. எத்தனையோ விதமான ஞானம், அறிவாளி என்று சொல்லக்கூடியவங்க சில விஷயங்களில் ஏமாற்றப்படுவாங்க, ஏமாந்துருவாங்க. இவங்கெல்லாம் இப்படி கண்ணு முன்னால் திறமையானவர்கள், பலசாலிகள், அறிவாளிகள், ஞானிகளாக இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் கூட விழுந்து போகிறாங்க, தோற்று போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி எழும்பலாம். ஒருவேளை உங்களை அச்சுறுத்தக்கூடியதான சில சம்பவங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வரலாம், உங்களை பயமுறுத்தலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தூது, அப்படிப்பட்டதான அழிவு உன் வாழ்க்கையில் வராது என்று. அப்படின்னா அந்த அழிவான நாசமோசமான காரியங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. ஆகவே நம்புவோம், என் ஆண்டவர் இந்த நாளிலே என்னோடு பேசுகிற வார்த்தையின்படி எனக்கு தீமையானது ஒன்றும் நடக்காது, அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றுமே என்னை அணுகாது. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறேன். ஆண்டவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், என்னை பாதுகாக்கும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற, பல மாதங்களாக, நாட்களாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்கள் பக்கத்திலே வர முடியாது. ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை காட்டிலும், அந்த பிசாசனுடைய தந்திரங்களை காட்டிலும் உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஆகவே அக்கினி கொழுந்து விட்டு எரிகின்ற இடத்துல ஈக்களுக்கும் எறும்புகளும் அங்கே அணுகாது, முடியாது. ஏன் பக்கமே அதுக்கிட்ட போகாது, ஏன்னா சுட்டரிக்கப்பட்டுருவோம். அதே போல தான் இன்றைக்கு தீர்க்கமாய் பேசுகிறார் ஆண்டவர். உங்களுக்கு எதிராக உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் உங்களை அணுகாது, அணுகாது. தைரியமாக இருங்கள். உங்களுடைய குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிற சத்துருவின் திட்டம் ஒன்றும் அணுகாது. உங்கள் வேலை விட்டு தூக்கிடலாம் நினைக்கிற பிசாசனுடைய திட்டங்கள் ஒன்றும் உங்களை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஊழியத்தில் அச்சுறுத்தக்கூடியதான எத்தனையோ எதிர்ப்பு சக்திகள் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரலாம், எதுவும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. ஆகவே ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆகவே தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். எனக்கு எதிராய் எந்த விதமான அழிவு சக்திகளும் நிலை நிற்க முடியாது, பக்கத்திலே வர முடியாது என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தையின்படியே உங்களுக்கு கிடைக்கும். பயம், அதுதான் கூடாத காரியம் நமக்கு. அது வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். விசுவாசம் எழும்பட்டும், தைரியம் எழும்பட்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் வாழ்த்துகிறேன். இவருடைய வாழ்விலை கர்த்தாவே, எத்தனை விதமான அச்சுறுத்தக்கூடியதான காரியங்கள் உங்களுடைய காதுகளுக்கு வரலாம், கண்களுக்கு தெரியலாம், மனசில் உணரலாம். ஆனால் நீர் சொல்லுகிறீர், எந்த விதமான அழிவுக்கு ஏதுவான காரியங்களை உன்னை அணுகாது என்று இன்றைக்கு தீர்க்கமாக நீர் பேசுகிறீர். இந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றி காட்டட்டும்.
தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்வில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருகட்டும், ஆரோக்கிய சுகமும் உண்டாகட்டும், பலத்த பாதுகாப்பும் செழிப்பும் இருப்பதாக ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தீமை உங்களை அணுகாது, நன்மை உங்களை சூழ்ந்திருப்பதால் நன்றி.